ஹலோ மக்களே, வணக்கம். அரிசியில் தோசை, உளுந்தில் தோசை, கோதுமையில் தோசை, கேழ்வரகுல தோசைன்னு வரிசை கட்டி தோசை செஞ்சு சாப்பிட்டாலும் நம்மளுடைய இந்த வெரைட்டி தோசை ஆசை மட்டும் விட்ட பாடு இல்லைங்க. இப்போ ரன்னிங் சீசனில் இருக்கக்கூடிய தக்காளி பழத்தையும் கசாவான்னு சொல்லக்கூடிய மரவள்ளி கிழங்கு, அதாவது குச்சிக்கிழங்கு, இதை வச்சு அடை தோசை செஞ்சு அசத்தலாம் வாங்க. முதல்ல மரவள்ளி கிழங்குல இருக்க தோலையெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி நடுவில் இருக்க நாரை எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தேங்காய் திருவியால் பூ போல் திருகி எடுத்துக்கலாம். கூடவே 4 பெரிய பழுத்த தக்காளி பழங்களை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். 1/2 கப் ரவை எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், வரமிளகா, பச்சை மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அடை மாவு பதத்துக்கு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், சிட்டிகை தோசை சோடா மாவு, ஆப்ப சோடா சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் தவா வச்சு நல்லா சூடானதும் 1 குழிக்கரண்டி அளவு மாவு விட்டு நல்லா தின்னாவும் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம் தோசை மாவை. இல்லை திக்காக வேணும்னாலும் நல்லா தேய்ச்சி கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு தட்டு போட்டு மூடலாம். இது சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இதுக்கு இடையில கொத்தமல்லி, புதினா, மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு க்ரீன் சட்னி, சுவையான க்ரீன் சட்னி ஒன்று ரெடி பண்ணினேன். இதுக்கு சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. கொஞ்சம் நெய் விட்டு மேலேயே நம்ம செஞ்சு ரெடியாக வச்சுருக்க க்ரீன் சட்னியும் விட்டு கார சட்னியும் கொஞ்சம் வச்சு அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்டகாசமான தோசைங்க, செமையாக இருந்தது. இன்னொரு தோசையை ப்ளெயின் தோசையாக வாத்துட்டு கொஞ்சம் போல் நெய் விட்டு நல்ல முறமுறப்பாக எடுத்துக்கலாங்க. அட்டகாசமாக கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கு தக்காளி தோசையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, சான்ஸே இல்லைங்க. நடுவில் சாஃப்டாகவும் ஓரங்கள்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. மக்களே, இந்த சூப்பரான தோசையை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.